சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கான பிரமலா பார்த்தீங்கன்னா சீதா பேசுனதை கேட்டு மீனா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு முத்து என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மீனா முத்துக்கிட்ட மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் முத்து விடாமல் கண்டிப்பாக தப்பா தெரியுது, என்னாச்சு, என்ன விஷயம், எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாவும் தன் மனசுல சொல்கிறாங்க, சீதா இது மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பேசிட்டாங்க, அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோதான விஷயம், கண்டிப்பாக அந்த அருண் பையன் தான் சீதா மனசை மாற்றி வச்சிருப்பான். இப்போ என்ன சீதாக்கு எது உண்மை நடந்துச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே, அதை நான் நிரூபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு முத்து சீதா கிட்டையும் பேசி புரிய வைக்கிறாங்க. நீ இது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க சீதா, உண்மையிலேயே அருணுடைய கோணம் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவையும் சீதாவையும் தன்னுடைய கார்லயே கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் கார்லயே இருங்க, நான் அருண் கிட்ட பேசி முடிச்ச பிறகு நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து முத்து அருண் கிட்ட போட்டு வாங்குறாங்க. எதுக்காக நீ 2 பேருக்கும் இடையே சண்டை மூட்டிக்கிட்டு இருக்க, எதுக்காக உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அருணும் சிரிச்சுக்கிட்டே, நான் நினைச்சதே உன்னை அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னு நினைச்சுதான், இவ பாரு சீதாவே உன்னை தப்பா எனக்கு கஷ்டம் பத்தியான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் பத்தியா, எப்படியாவது சீதாவை உன்னை பத்தி தப்பா புரிய வச்சு உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நினைச்சேன், அதே மாதிரி அவங்க குடும்பத்துல இருந்து உன்னை பிரிச்சுட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது சீதா கிட்ட பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்து சீதாவும் மீனாவும் கார்ல இருந்து இறங்கி வராங்க. அதை பார்த்துட்டு அருண் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. சீதா, உங்களை போயிட்டு நான் இவ்வளவு நம்பினேன், எதுக்காக இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருணை ரொம்பவே கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அருண் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுமே நினைச்சு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போறாங்க.